ஹலோ, குட் மார்னிங். அனுமன் அசோகவனத்தை அழிக்கத் தொடங்கினார். அசோகவனத்தை அழித்தால் அரக்கர்கள் சண்டைக்கு வருவார்கள், அவர்களை அழித்தால் ராவணன் போருக்கு வருவான் என்று காவல் மிகுந்த அசோகவனம் என்னும் அந்த சோலையில் உள்ள மரங்களை கால்களால் தாக்கி துவைத்து அழித்தார். அசோகவனம் சின்னா பின்னமாயிற்று. 6 பருவங்களாகிய கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனில் காலம், முதுவேனில் காலம் என்பன. இந்த 6 பருவங்களுக்கும் உரிய தேவர் அறுவர். இந்த அறுவரும் ராவணனுடைய கட்டளைப்படி அந்த அசோகவனத்தை காவல் புரிந்து வந்தனர். அந்த வனத்தை மாருதி அழித்ததைக் கண்டு அஞ்சினர். ராவணனிடம் சென்று கூறினர். ராவணன் சீறினான். 80,000 கிங்கரர்களை ஏவினான். அந்த குரங்கு தப்பி ஓட முடியாதபடி வழியடைத்து அதை கொல்லாமல் உயிருடன் பிடித்து வருக என்று கட்டளையிட்டான். வெகு வேகமாக வந்த அந்த கிங்கிரர்களை வெகு சீக்கிரத்தில் யமனுலகம் அனுப்பினார் அனுமன். பிறகு சம்புமாலி வந்தான். அவனையும் யமனுலகுக்கு அனுப்பினார். மந்திரி குமாரர்கள், பஞ்ச சேனாதிபதிகள் பெரும் படையுடன் வந்து அழிந்தார்கள். இந்திரஜித்தின் தம்பியும் மந்தோதரியின் இளைய குமாரனுமாகிய அக்ஷயகுமாரன் வந்து அனுமனுடன் போரிட்டான். அவனும் யமனுலகம் சென்றான். கடைசியாக இந்திரஜித் வந்தான், போரிட்டான். பிரம்மாசிரத்தால் அனுமனை கட்டி போட்டான். ஒரு முகூர்த்த காலம் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்பது ஆதியில் பிரமன் விதித்தபடியால் அனுமன் அதற்கு கட்டுப்பட்டார். ஆனால் அதற்குள் மற்ற அரக்கர்கள் அனுமனை மற்ற கயிற்றால் கட்ட பிரம்மாஸ்திரம் விடுபட்டது. இந்திரஜித்துக்கு அரக்க மூடர்கள் மேல் கோபம் உண்டாயிற்று. சிரமப்பட்டு செய்த இந்த காரியத்தை கெடுத்து விட்டார்களே என்று. பிரம்மாஸ்திரம் மறுபடியும் உபயோகிக்க முடியாது. இவன் அதிலிருந்து விடுபட்ட போதிலும் கட்டுப்பட்டவன் போல் காட்டிக்கொள்கிறான். இதன் ரகசியம் எனக்கு தெரியவில்லை. திடீரென்று கிளம்பி எல்லோரையும் நாசம் செய்தாலும் செய்வான் என்று இந்திரஜித் கவலை கொண்டான். ஹனுமன் ராட்சசர்கள் தன்னை கட்டி இழுப்பதையும் தடிகளாலும் முஷ்டிகளாலும் அடிப்பதையும் பொறுத்து கொண்டார். பிறகு அவரை ராவணன் இருக்கும் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே இந்திரஜித் நமது சைன்யங்களையும் சேனாதிபதிகளையும் கொன்று அசோகவனத்தை அழித்த குரங்கை பாருங்கள் என்று ராவணனுக்கும் மந்திரிகளுக்கும் மாருதியை காட்டினான். ராவணனின் அரண்மனைக்குள் நுழைந்த ஹனுமன் அங்கு அமர்ந்திருக்கும் மந்திரிகளையும் மகா தேஜஸ்வியான ராவணனையும் பார்த்தார். ராவணனும் அனுமனை பார்த்தான். ராவணன் எல்லையற்ற தேஜஸும் பலமும் பொருந்தி ஜுவலிக்கும் ஆதித்யனைப் போல் பிரகாசித்தான். முதலில் இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள். இதுவரை ஹனுமன் ராவணனை அவன் தூங்கும் பொழுது பார்த்தார். பிறகு விடியற்காலை பொழுதில் சீதையிடம் பேசும் பொழுது மரத்தின் இலை மறைவிலிருந்து பார்த்தார். மந்திரி சேனாதிபதிகளுடன் சிம்மாசனத்தில் அந்த ராஜ்யசபையில் அமர்ந்திருக்கும் ராவணனை பார்த்து ஹனுமன் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அப்பொழுது ஹனுமனுக்கு தோன்றிற்று, இவனுக்கு இந்த துர்குணம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இவனை என் ராமனால் கூட ஜெயிக்க முடியாது என்று தோன்றிற்று. ராவணன் தன் தபசினால் பரமேஸ்வருடைய கைலாய பர்வதத்தையே அசைத்தவன். பிரம்மதேவரை தன்னுடைய தவத்தினால் மகிழ்வித்து அவரிடம் இருந்து வனம் வாங்கினவன். எத்தனை சிறப்புகள் இருந்தாலும் அவனிடம் தர்மமில்லை. ராவணன் கைலாய பர்வதத்தையே அசைத்த பொழுது அங்கிருக்கும் நந்தியை பார்த்து குரங்கு மூஞ்சி என்று கேலி செய்தான். அப்பொழுது நந்தி, ஒரு குரங்கினால்தான் உனக்கு ஆபத்து வரும் என்றார். அது அவனுக்கு ஞாபகம் வந்தது. கோபத்தால் கண்களை உருட்டி விழித்து தன் மந்திரிகளை பார்த்து இவன் வரலாற்றை கேளுங்கள் என்றான். நேமியோ குலிசியோ நெடும் கனிச்சியோ தாமரை கிழவனோ தருக்கன் பல்தலை பூமி தாங்கும் ஒருவனோ பொருதுமுற்றுவான் நாமமும் உருவமும் கரந்து நன்னியாய். யார் நீ? சக்கராயுதம் ஏந்திய திருமாலோ, வஜ்ராயுதம் தாங்கிய இந்திரனோ, தாமரையில் வசிக்கும் பிரமனோ, பூமியை தாங்கும் ஆதிசேஷனா? பெயரும் உருவமும் மறைத்து
இங்கு வந்தது எதற்கு? போரிட்டு அழிந்து போவதற்கா என்று கேட்டார்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.